வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெம் செல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டெம் செல்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் நம்மளோட பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் 200 ஸ்பெஷலைஸ்டு செல் டைப்ஸ் இருக்குது. அதாவது நியூரான்ஸ் ஆர் நர்வ் செல்ஸ், ஹார்ட் செல், பேங்க்ரியாட்டிக் செல் அப்படின்னு இந்த மாதிரி 200 ஸ்பெஷலைஸ்டு செல் டைப்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நியூரான் ஆர் நர்வ் செல்லுங்கிறது சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஹார்ட் செல்லுங்கிறது இட் வில் கான்ட்ராக்ட் டு பம்ப் அ பிளட். அண்ட் பேங்க்ரியாட்டிக் செல்லில் அந்த பீட்டா செல் அப்படிங்கிறது இன்சுலினை செக்ரேட் பண்ணும். ஸோ these specialized cells are called as a differentiated cells. அதாவது இந்த 200 ஸ்பெஷலைஸ்டு செல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செல்லுமே பார்க்கறதுக்கு வேற வேறையா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு செல்லுமே அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணுது. ஒவ்வொன்றுக்கும் வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதனால இதை we call it as a differentiated cells. ஸ்டெம் செல்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டெம் செல் அப்படிங்கிறது இட் இஸ் அ அன்டிஃபரன்ஷியேட்டட் ஆர் அ அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ். மாஸ் ஆஃப் செல் அப்படின்னா குரூப் ஆஃப் செல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு செல் குரூப்பாக இருக்குது. அப்படி குரூப்பாக இருக்கக்கூடிய அந்த செல் அன்டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும். அன்டிஃபரன்ஷியேட்டட் அப்படின்னா எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும் ஸ்ட்ரக்சரில். அதுதான் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஆர் அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறது. நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய செல் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டட் ஆர் ஸ்பெஷலைஸ்டு செல் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதாவது அந்த செல் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது அன்டிஃபரன்ஷியேட்டட் ஆர் அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ். அதாவது குரூப் ஆஃப் செல் அது எல்லாமே பார்க்க ஒரே மாதிரியாக இருக்கும். அண்ட் ஸ்டெம் செல்லுங்கிறது திஸ் ஆர் செல் ஆஃப் வேரியபிள் பொட்டன்சி. வேரியபிள் அப்படின்னா நிறையான்னு அர்த்தம். பொட்டன்சி அப்படின்னா கெப்பாசிட்டி. அதாவது இந்த ஸ்டெம் செல்லுக்கு என்ன பொட்டன்சி இருக்குன்னா the cell can acquire a number of possible fates. fates அப்படின்னா விதி அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிபிள் ஃபேட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஸ்டெம் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த 2 இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் தான் that will differentiate them from the other cells. அதாவது நம்மளோட பாடி செல்லுக்கும் ஸ்டெம் செல்லுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதே இந்த ஸ்டெம் செல்லில் இருக்கக்கூடிய 2 இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி தான். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். The first one is ability to divide. அதாவது ஒரு ஸ்டெம் செல் அது தன்னை டிவைட் பண்ணி and give rise to more stem cell by a self renewable. அதாவது ஒரு செல் அப்படிங்கிறது டிவைட் ஆகி அதே மாதிரி இருக்கக்கூடிய நிறையா செல்லாக ஃபார்ம் ஆகுது பை அ செல்ஃப் ரெனியூபிள் மூலமாக. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி பை த ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்சியேஷன்னா என்னன்னு பார்த்துருந்தோம். டிஃபரன்ஷியேட்டட் செல் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறது பை த ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அந்த ஸ்டெம் செல் இட் வில் கிவ் ரைஸ் டு அ ஸ்பெஷலைஸ்டு செல். அதாவது இட் வில் கிவ் ரைஸ் டு அ டிஃபரன்ஷியேட்டட் செல். தட் மீன்ஸ் ஒரு ஸ்டெம் செல் அப்படிங்கிறது டிவைட் ஆகி பை அ ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அது ஒரு நர்வ் செல்லாகவோ மசில் செல்லாகவோ லிவர் செல்லாகவோ அப்படின்னு அது ஸ்பெஷலைஸ்டு செல்லாக ஃபார்ம் ஆகுது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஸ்டெம் செல்லோடைய டைப்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. The one is embryonic stem cell, the other one is adult stem cell or a somatic stem cell. ஃபர்ஸ்ட் நம்ம எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த செல் எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரம் த இன்னர் செல் மாஸ் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட். இன்னர் செல் மாஸ் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, இதில் பிளாஸ்டோசிஸ்ட்னா என்ன? பிக்சர் பார்த்தீங்கன்னா
எக்கை வந்து ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுது. ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா அடுத்து ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகுது. ஜைகோட்க்கு அப்புறமா மொருலா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. மொருலாக்கு அப்புறமா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற எம்ப்ரியோட ஏர்லி ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த பிளாஸ்டோசிஸ்டுக்குள்ளே என்ன இருக்குது? இன்னர் மாஸ் ஆஃப் செல். இன்னர்னா உள்ள நிறையா குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த குரூப் ஆஃப் செல்ஸை தான் நம்ம ஏர்லி எம்ப்ரியோன்னு சொல்கிறோம். இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கல்ச்சர் பண்ணுறோம். இப்போது இந்த பிளாஸ்டோசிஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் மாஸ் ஆஃப் செல் அப்படிங்கிறது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா லேட்டர் ஆன் அது வந்து எம்ப்ரியோவாக வந்து மாறும். அண்ட் இதோடைய அவுட்டர் செல் இருக்கு இல்லையா, வெளிப்புற செல், தட் வில் டெவலப் இன்டு அ பிளசண்டா. பிளசண்டாவாக வந்து அது டெவலப் ஆகும். ஸோ அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃப்ரம் த ஏர்லி எம்ப்ரியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அன்கல்ச்சர் பண்ணுறாங்க. தென் தீஸ் செல்ஸ் கேன் பி டெவலப்ட் இன்டு எனி செல் இன் த பாடி. பாடியில் எந்த செல் வேணாலும் இதை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டோசிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த இன்னர் மாஸ் ஆஃப் செல்ஸை மட்டும், அதாவது அந்த ஏர்லி எம்ப்ரியோவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து கல்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸ்டெம் செல்ஸாக. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது டெவலப் பண்ணுறாங்க இன்டு அ எனி செல் இன் த பாடி. அதாவது நர்வ் செல்லா, லிவர் செல்லா, பிளட் செல்லா, மசில் செல்லா, அண்ட் நமக்கு வந்து போனில் இருக்கக்கூடிய செல், அண்ட் எந்த செல்லாக வேணாலும் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஸ்டெம் செல்லில் அடுத்த ஒன் வந்து அடல்ட் ஸ்டெம் செல் ஆர் அ சொமேட்டிக் ஸ்டெம் செல். ஸோ இது வந்து நியோநாட்டல், அதாவது நியூ பார்ன் பேபிஸில் அண்ட் அடல்ட்லலாம் வந்து இந்த ஸ்டெம் செல் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஸ்டெம் செல்லுடைய சோர்சஸ் வந்து அம்னியாட்டிக் ஃப்ளூவிட், தட் மீன்ஸ் பனிக்குடம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊமில் பேபியை சுற்றி வாட்டராக இருக்கும், தட் இஸ் த அம்னியாட்டிக் ஃப்ளூவிட். அம்பிளிக்கல் கார்ட்னா தொப்புள் கொடி, அண்ட் போன் மேரோ அப்படிங்கிறது எலும்பு மஜ்ஜை. ஸோ இந்த சொமேட்டிக் ஸ்டெம் செல்லோட சோர்சஸ் எல்லாமே வந்து amniotic fluid, umbilical cord and bone marrow. And in the stem cell வந்து it having a ability to divide and it can give rise to a specific cell types. Next, சில நேரங்களில் நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய சில ஜெனட்டிக் கண்டிஷன்னால ஆர் அதர்வைஸ் ஒரு சில டிசீஸ் வர்றதுனால இல்லைனா நமக்கு இன்ஜுரி ஏற்படுறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல், டிஷ்யூ இல்லைனா ஆர்கன் வந்து பெர்மனண்ட்டாக டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லைனா வந்து லாஸ் ஆகியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம பெர்மனண்ட்டாக லாஸ் பண்ணது இல்லைனா டேமேஜ் ஆன அந்த செல், டிஷ்யூ ஆர் ஆர்கன்ஸை வந்து ஸ்டெம் செல்லை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இதை ஸ்டெம் செல்லை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுனால we call it as a stem cell therapy. For example, in treating of a neurodegenerative disorder. நியூரோ அப்படின்னா அந்த நர்வ் செல்னு அர்த்தம், நியூரான். டீஜெனரேட்டிவ், ஜெனரேஷன்னா உருவாகிறது, டீஜெனரேட்டிவ் அப்படின்னா அது வந்து அழியிறது, லாஸ் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி நர்வ் செல் வந்து லாஸ் ஆகியிருக்கக்கூடிய டிசார்டர் லைக் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அண்ட் அல்சைமர் டிசீஸ். அப்போது இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு நியூரோனல் ஸ்டெம் செல் தான் வேணும். அந்த நியூரோனல் ஸ்டெம் செல் என்ன பண்ணுன்னா இட் வில் ரீப்ளேஸ் த டேமேஜ்ட் ஆர் லாஸ்ட் நியூரான். அதாவது ஆல்ரெடி நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசார்டர் அப்படிங்கிறப்போ அந்த டேமேஜ்ட் ஆர் லாஸ்ட் நியூரானை ரீப்ளேஸ் பண்ணது தான் வந்து இந்த நியூரோனல் ஸ்டெம் செல். ஸோ இதை ஸ்டெம் செல்லை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்டெம் செல் தெரப்பி. அவ்வளோதான் இந்த வீடியோவில். இப்போது உங்களோட டிஸ்பிளேல 7 கொஸ்டின்ஸ் வந்து தெரியுது இல்லையா, சூஸ் ஃபார்மில் இருக்குது. இப்போ நடத்தின கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக தான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இது நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ணி பாருங்கள். டூ இட் ஆஸ் அ செல்ஃப் டெஸ்ட். இது மூலமா உங்களுக்கு இந்த போர்ஷன் எவ்வளோ தூரம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு புரியும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஆன்சர் செக் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஆல்சோ என் கமெண்ட் செக்ஷன்லேயும் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். அங்கே போய் இதுக்கு என்னென்ன ஆன்சர் வரும், நாங்கள் அட்டன் பண்ண கொஷின்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில்.
I hope இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please to comment, let me know in the comment section. If you like this video, thumbs up, share among your friend circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 10 வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, see you soon again in next video. Thank you for watching.